இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ந்து சென்னை நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், நேற்று அமைச்சர் சக்கரபாணி எண்ணெய் நிறுவன அதிகாரிகளோடு ஒரு ஆய்வு மேற்கொண்டாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு 25 நாட்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் இருப்பு இருக்கிறதா சொன்னாரு. அந்த தகவலை மீறியும் பொதுமக்கள் ஏன் இந்த அச்சத்தை கொண்டு தற்போது பெட்ரோல் நிலையங்களில் குவிந்திருக்கின்றனர்? பெட்ரோல் நிறுவன அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இருப்பு இருக்கா அல்லது உண்மையாலுமே தட்டுப்பாடு இருக்கா? என்ன விவரம்? பாலா, மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவக்கூடிய இந்த போர் சூழல் நேரடியாக தமிழகத்தை பெரிய அளவுல பாதிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த போர் சூழல் எதிரொலியினால எரிபொருள் இறக்குமதி பாதிக்கப்பட்டு சிலிண்டர், கேஸ் உள்ளிட்ட எரிவாயு பொருட்கள், பெட்ரோல் உள்ளிட்ட பொருட்கள்லையும் தட்டுப்பாடு இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வரதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய எதிரொலியாதான் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்ல நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் பங்குகள்ல நீண்ட வரிசையில வாகன ஓட்டிகள் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனத்துல பெட்ரோல் நிரப்பிட்டு இருந்தாங்க. வாகனத்துல மட்டும் பெட்ரோல் நிரப்பாம கேன் அடிஷனலாக கருவிகளை, மற்ற பொருட்களை எடுத்துட்டு வந்து அதுலயும் பெட்ரோலை நிரப்பிட்டு சென்றதை நம்ம பார்க்க முடிந்தது. தொடர்ந்தியா இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேற்று மாலை முதலே வாட்ஸ்அப் செயலியில ஒரு குறுஞ்செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு வதந்தியாக தவறான செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போர் பதற்றம் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது போலவே இன்று இரவு முதல் தமிழ்நாடு முழுவதுமே பெட்ரோலினுடைய விலை ஏற்றம் அதிகரிக்கும், பெட்ரோல்ல தட்டுப்பாடு இருக்காது, எனவே உடனடியாக வாகனங்கள்ல பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுஞ்செய்தி, தவறான குறுஞ்செய்தி வதந்தியாக பரப்பப்பட்டிருக்கிறது. இந்த வதந்தி பரப்பியதுமே தமிழ்நாட்டுல பெருநகரங்கள்ல, குறிப்பா சென்னை, திருச்சி, கோவை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகள்ல வாகன ஓட்டிகள் பெட்ரோல் விலை உயர்ந்துட்டுனா அதை விட அதிகமாயிடுமோ, அப்புறம் ஒருவேளை பணிக்கோ இல்ல பிற காரணங்களுக்காக வாகனத்தை பயன்படுத்த முடியாதோ பெட்ரோல் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போய் பெட்ரோல் பங்குகள்ல நீண்ட வரிசையில காத்திருந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகளை பார்த்தோம். அரசு சார்பில் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. அந்தந்த பெட்ரோல் பங்குகள்ல நேற்று இரவே காவல்துறையினர் நேரடியாக சென்று இது முற்றிலும் தவறான செய்தி, இது வதந்தி, பொதுமக்கள் இதை நம்பிக்கொண்டு பெட்ரோல் பங்குகளுக்கு வர வேண்டாம், பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாம தொடர்ந்து விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. இது நேற்றோட முடியும்னு பார்த்தா சென்னையில காலை முதலே பல்வேறு இடங்கள்ல உள்ள பெட்ரோல் பங்குகள்ல நீண்ட வரிசையில வாகன ஓட்டிகள் காத்திருந்து தற்போது பெட்ரோல் பங்குகளை சூழ்ந்து பெட்ரோல் நிரப்பிக் கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. சென்னையில நேற்று இரவே அடுத்த நாள் பணிக்கு, பள்ளிக்கு, இல்ல கல்லூரிக்கு, இல்ல பிற தேவைகளுக்கு வாகனங்களை பயன்படுத்துவோர் இரவு நேரங்கள்ல நீண்ட நேரம் காத்திருந்து பெட்ரோலை ஃபில் செய்தெல்லாம் காலையில பணிக்கு போகணும் அப்படிங்கறதுனால டைம் ஆயிடும் அப்படின்னு நேற்று இரவே கிட்டத்தட்ட 1 முதல் 2 மணி நேரங்களுக்கு மேலாக நீண்ட வரிசையில காத்திருந்து வாகனங்கள்ல எரிபொருளை நிரப்பி சென்றிருந்தாங்க. இப்போது காலையிலையும் இடைவிடாது 1 மணி நேரத்திற்கு மேலமாக சென்னையில ஒரு சில பங்குகள்ல, குறிப்பா அசோக் நகர், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, அதே போல சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் நீண்ட வரிசையில காத்திருந்து பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிவாயு பொருட்களை நிரப்பி செல்வதை பார்க்க முடிகிறது. தமிழகத்துல தட்டுப்பாடு இதுக்கு நிலவுதா அப்படின்னு கேட்டா, நேற்று அமைச்சர் நடத்திய ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு எரிபொருள் தேவை கையிருப்புல இருக்கு, அடுத்து 20 நாட்களுக்கு மேலாக கையிருப்புல இருக்கு, பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அளவு எதுவும் இல்லை அப்படிங்கறத தெரிவித்திருக்காங்க. பெட்ரோல் நிறுவன உரிமையாளர்கள்ட்ட நம்ம இங்க பேசும்போது, வீரகுமார், வதந்தி காரணமாக சென்னையில் உள்ள மக்களும் கூட பெட்ரோல் நிலையங்களில் குவியும் சூழல் இருப்பதா பதிவு பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து தற்போது திருவண்ணாமலையில் பெட்ரோல் பங்குகளில் என்ன நிலைமை இருக்கிறது என்பது தொடர்பாக திருவண்ணாமலை பெட்ரோல் நிலைய மேலாளர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். புகழேந்திங்க, திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை அமைந்துள்ள பாரத் பெட்ரோலியம் பங்கில் மேனேஜராக இருக்கிறேன். எங்கள் பங்க்லே ஸ்டாக்கும் ஃபுல்லாக தான் இருக்குது, எந்த இதுவும் இல்லை. அதே போல் ரேட் எதுவும் சேஞ்சஸும் ஆகலை. மக்கள் வதந்திகள் எதுவும் நம்பாதீங்க. எப்பயுமே தங்கு தடையின்றி எப்பயுமே கிடைக்கும் பெட்ரோல், டீசல். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் எவ்வளோ, டீசல் 1 லிட்டர் எவ்வளோங்க? டீசல் 1 லிட்டர் 94 ரூபா 18 பைசா விற்கிறோம். பெட்ரோல் 102 ரூபா வித்துட்டு இருக்குங்க. ஸ்பீடு பெட்ரோலுங்க? ஸ்பீடு பெட்ரோல் 109 ரூபாங்க. எப்படி இருக்கோ அதே ரேட்டில் தான் இருக்குது, எந்த விலை மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நாங்களும் எதுவும் அதிகமாக விற்கலை. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே ரேட் தான் விற்றுட்ருக்கோம். இதிலிருந்து நேற்று இரவுலேருந்து இதே நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் எங்ககிட்ட ஸ்டாக் நல்லாவே இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க.
உங்கள் பேர் சார்? வீரகுமார், தொடர்ந்து நீங்க தகவலை பதிவு செய்யலாம். சமூக வலைதளங்களில் பரவிய வதந்தி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் டீசலை நிரப்புவதற்காக பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் பார்த்தோம். தொடர்ந்து கும்பகோணத்தை தொடர்ந்து சென்னையில் நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் வீரகுமார் அளித்த தகவல்களை பார்த்தோம். நேற்று இரவு முதலே சென்னையில் பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் வதந்தி காரணமாக குவியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போலீசாரும் பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கி வந்திருக்கின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.